வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசகேட்டுகக்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லோ முன்மகனை காவாய் புண்ணில் பெய்தாலுக்கும் தீமை புறபுறையால் இவை செய்யவல்ல அண்ணற் கண்ணனோர் மகளை பெற்ற அசோதனங்காய் உன் மகனை கூவாய். இந்த பிள்ளை படுத்துற பாடு தாங்கல, நீ உன் வீட்டோட கட்டி போட்டு வச்சுக்கோ, எங்க வீட்டு பக்கம் இந்த பிள்ளை விடாதே. அவர் சாப்பிடுறேன்னு பேர் பண்ணி வெண்ணைய விழுங்கி வெண்ணைய சாப்பிட்டுடுறார். வெறுங்கலத்தை வெற்படை இட்டு காலி பாத்திரத்தை போட்டு பாறாங்கல்ல மோதி தடால்னு உடைச்சுட்டு என்னமா உடஞ்சது பாருன்னு வேற எல்லாரோடையும் சேர்ந்து சிரிக்கிறார். பானை படுத்தேன் நாங்க கவலைப்படுறோம், வெண்ணெய் படுத்தேன் அவ கவலைப்படுறா. கடைசியில் அவனுக்கு எது படுத்தே கவலை இல்லை, வயத்துக்குள்ள படுத்தேன்னு கவலை. போட்டோம், இவ்வளவு வெண்ணைய சின்ன குழந்தை சாப்பிட்டா வயிற்று நோய் வந்துடாதா? ஆனா உன் புள்ள படுத்துற பாடு அப்படி இருக்கு. பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாளன் மகளிருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்றேன் இறைப்பொழுதங்கே பேசி நின்றேன் சாளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்னான் ஆலை கரும்பின் மொழியனைய அசோதனங்காய் உன்மகனை கூவாய். ஆச்சரியமான பாசனம். அதாவது பாலை கறந்து அடுப்பேற வைத்து, பாலை கறந்தேன் அடுப்புல தூக்கி வச்சுட்டேன், அது திக்குது. அதுக்கு அப்பதான் தோணித்து ஏத்துறதுக்கு நெருப்பு இல்லைன்னு. அதனால பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் கொஞ்சம் நெருப்பு தணல் கொடு ஏத்துறேன். அப்பெல்லாம் நம்ம அந்த பொத்தானே இப்படி திருப்பிற இப்ப தானே பிடிச்சுக்கிறது பாருங்க, அதெல்லாம் இல்லை போட்டிருக்கு. இப்பன்னா அதெல்லாம் வந்துடுத்து. அது தழுகி அதுவே பண்றது கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே சாப்பிட்டுட்டும் படப்போகுது. எல்லாத்தையும் 20வது நிமிஷம் தழுகி ஆயிடுறது. அதுக்குள்ள ஏதோ நம்ம சாப்பிடணும்னு பாரு, அது வெந்திருக்கோ வேகாதோ எத்தையோ சாப்பிடுறோம். இவ பாலை கறந்து அடுப்புல ஏத்தி வச்சுட்டா பக்கத்து வீட்டுல போய் நெருப்பு வாங்கிட்டு வரலான்னு போய் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டாலும் அதுக்குள்ள குடியே மூழ்கி போச்சுன்னு. நான் 2 நிமிஷம் பேசிட்டு வர்றதுக்குள்ளே சாளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். என் வீட்டுல பாலை ஏத்தி அடுப்புல வச்சிருந்தேனே, திரும்பி வந்து பார்த்தா ஏத்தலாம்னு போனா மேல பானையே காணும் பாலையே காணும். எங்க போச்சுன்னா அப்பதான் என் பெண் அங்க நின்றுட்டு இருந்தா. பெண்ணே உன்னை பார்த்துக்க சொன்னேனே, கண்ணன் வந்துடுவான் ஜாக்கிரதையே பார்த்துக்கோன்னு சொன்னேனே. உணங்கள் கெட கழுத உதராட்டம் கண்டன் பயன்னு சொல்லுவார்கள். அந்த பொண்ணை பார்த்து சொல்லி வச்சுட்டு போயிருக்கா, கண்ணன் வந்துடுவார் எங்கேயான பாலை குடிச்சிட்டு போட போறான் பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தாலும். இப்ப பாலை காணும். திரும்ப வந்து அம்மா பெண்ணை பிடிச்சுன்னு உழுக்கிறா. எங்க பார்த்துக்க சொன்னேன், நீ என்ன சொன்னேன்? கண்ணன் வருவார் பாலை சாப்பிடுவார் பார்த்துக்கோ. கண்ணன் வந்தார் பாலை சாப்பிட்டார் பார்த்துருந்தேன், நீ அதனை செய்ய சொன்னேன். நீ இப்ப வந்து பிடின்னு என்ன சொல்லவே இல்லையென்னால். அம்மா ஒரு கழுதை இருந்தது, வீட்டு வாசல்ல நெல்லை உணர்த்தினா ஒத்தி. அது கழுதை வந்து சாப்பிட்டுட்டு பட போறதுங்கிறதுக்காக பிள்ளைய கூப்பிட்டு கழுதை சாப்பிட போறது பார்த்துக்கோன்னா. கழுதை வந்தது சாப்பிட்டது, இவ பார்த்துட்டே இருந்தா. திரும்பி வந்து உணங்கள் கெட நெல்லே காணும். ஆனா அவ பாக்குறது இந்த கழுதை உதடு என்னமா போயிட்டு போயிட்டு வருது பத்தியா, அதுதான் ரொம்ப நன்னா சாப்பிடுறது. கழுதை நன்னா இருக்குன்னு பார்த்துருந்தாலும் இதுவே பார்த்துட்டு இருந்தா கண்ணன் அவ பார்த்துட்டு இருக்க மாட்டாளா? அதனாலதான் கண்ணன் வந்தார் சாப்பிட்டார், காணவே காணும். கூட இதெல்லாம் போனது கூட வருத்தம் இல்லை, இந்த பால் போச்சுன்னு இன்னொரு பாலை கொண்டுருவேன். ஆனா போற வேகத்துல நிறுத்தி வச்சிருந்தேன் என் பெண்ணுடைய மனசையும் திருடின்னு போயிட்டான் பார். அதுதான் நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. கோபி மனாம்சி நவநீத மகோபியமுஷ்ணாக, மனதையும் திருடினார் வெண்ணையும் திருடினார். பாலக்கிரீடை எல்லாரும் வந்து யசோதனிடத்துல புகார் பண்ணார்கள். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றாலிருந்து வளை துயில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்னும் முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். சரி நாங்களா போய் குளிச்சுட்டு வருவோன்னு போனா அங்க அதை விட ஆபத்து. எல்லா ஒடுப்பு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு யமுனையில குளிக்கலான்னு இறங்கி 10 பேரா பெண்களா நாம குளிச்சுட்டு இருக்கோம். குளிச்சு முந்து போலான்னு பாக்கறச்சே வாசல்ல கழட்டி வச்சிருந்த ஒன்னையுமே காணும், பாவாடைய காணும், தாவணியை காணும், எதையும் காணும். எங்க இந்த பிள்ளைன்னா அதோ மேல ஒரு இடத்துல உட்காந்துருக்கார். குருந்த மரத்துல ஏறி எங்கள்கிட்ட பிடிங்கன்னு போன பச்சை பாவாடை, சிவப்பு பாவாடை, நீல பாவாடை, உன்னை முண்டாசா கட்டின்னு இருக்கார், உன்னை தோல்ல சுத்தின்னு இருக்கார், உன்னை இடுப்புல சுத்தின்னு இருக்கார், 4 கிளையில சுத்தின்னு இருக்கார். எல்லாத்தையும் வச்சுட்டு மேலேந்து எப்ப எழுந்து வரையிலும் பாப்போன்னு இருக்கார். இவா எழுந்து போய் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மீன்லாம் காலை பிடிச்சு கட்டுறது, அதனால எதா நீ கூட என்னால் பாருங்க, நீங்க இடுப்புல இந்த பாவாடையை கட்டின்னு இருக்கிறத விட நான் முண்டாசை கட்டின்னு இருக்கிறச்சே எனக்கு நன்னா இருக்கா இல்லையான்னார். நன்னாத்தான் இருக்கு. அப்ப ஏன் கேட்கிறேன்னால், நான் நீ கட்டின்னு இருக்கிறத கேட்கல, அந்த கிளையில 2 தொங்க விட்டுருக்கியா அதை கொடுத்தியானா நான் கொடுத்தின்னு வரமாட்டோமா? நீங்க 10 பேராச்சே 4 துண்டு தான் இருக்கேன்னால். சரி 4 பேர் இழுத்து பிடிச்சு கட்டிக்கிறோம், வேற என்ன பண்றது? நீயோ அழகா அதை சாத்தி கொண்டு விட்டாய். அதனால அசலகத்தார் எல்லாரும் பார்த்து சிரிப்பார்கள். அத்த கொடுன்னு வாங்கி கொண்டாள். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை
தேனுகனாவி செகுத்து புகுத்தான் தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் பொன்னை நெய்யொடு பாலமுதுண்டொரு புள்ளுவன் பொய்யே தவழும் மின்னேர் நுண்ணுடைய வஞ்சமகள் கொங்கை துஞ்சவாய் வைத்த பிரானே அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மமம் தரவே. 3ஆம் பத்து முதல்ல சாதிக்கிறார். இனிமே உன்னை பிள்ளைன்னு வச்சு கொஞ்சறதுக்கோ பால் கொடுக்கறதுக்கோ ரொம்ப பயமா இருக்கு. நீ என்னென்னமோ அமானுஷ்யமான செயல்லாம் செய்யற. பூத்தனைய கொண்டுட்டியானாமே, சகட்டாசுரனை ஒரே ஓதையில அழிச்சுட்டியானாமே, எங்கெங்கயோ பிரம்மாவுக்கெல்லாம் பாடம் புகட்டினியானாமே. இதெல்லாம் எனக்கு புரியல. எல்லாம் இந்த குழந்தைகள் வந்து வந்து சொல்றா. நான் எதையுமே பார்க்கல, நான் என் பிள்ளைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா என் பிள்ளையே இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. உனக்கு பால் கொடுக்கறதுக்கே பயமா இருக்குன்னா மா இனிமே அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நீ ஏன் பயப்படுற என்னால்? வாயுள் வையகங்கண்டால் பிள்ளை வாயுளே. அம்மதான் அண்ணா உன்னுடைய பலராமன் சொல்லிட்டே இருக்கான். நீ மண்ணு சாட்டியாமே, வாயை திறந்து காட்டுங்கிறா. சரின்னு வாயை திறந்தார். திறந்து பார்த்தா 7 லோகமும் வாய்க்குள்ள சுத்திட்டு இருக்கு. அதை பார்த்தவ மயக்கமா கீழே செறிஞ்சுட்டா. மா இதுக்கு தான் வாயை திறந்து காட்ட சொல்லாதேன்னு சொன்னேன், நீ கேட்காத காட்டு காட்டுன்னு காட்டினேன். இப்ப என்னாச்சு பாரு. அப்பவும் கண்ணன் என்ன சமாதானம் பண்ணிட்டார். நான்லாம் ஒன்னும் காட்டவே இல்லை, உனக்கு ஏதோ பார்த்து நீ பயந்து போயிட்ட. அதனால உனக்கு வேணா நான் திருட்டி சுத்தி போட்டோமா, உனக்கு வேணா ஊர்ல இருக்கிற மந்திரிக்காரர்கிட்ட போய் கயர் கட்டி விட்டோமான்னு இவர் கயரா கட்டி விட்டார் அவளுக்கு. அவ இப்பவும் புரியல. இப்போ இது நிஜமாவே தெய்வமா, இது வாயிலெல்லாம் 7 லோகம் தெரியறதா, இல்ல நான் தான் ஏதான உடம்பு சரியில்லாதனால அப்படி இப்படி நினைச்சிட்டு இருக்கேனா, இது கனவா நனவா? யசோதே இப்படியே நினைத்து கொண்டிரு. எங்கயான் இதுதான் நனவுன்னு மட்டும் புரிந்து கொண்டே விடாதே. உன்னோட அப்படி கலந்து பரிமாறத்தான் வந்திருக்கிறேன் என்றார். அடுத்த பதிகத்தில் அஞ்சனமண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனமாட்டி மனகள் தோறும் தெரியாமே கஞ்சனை காய்ந்த வடிவழுகு நோவ கண்ணின் பின் எஞ்செய்ய பிள்ளைய போக்கினேன் எல்லே செய்தேன் பாவமே பற்று மஞ்சள் பூசி பூசி மாரோடு பாடியில் மஞ்சளை பூசி கடகடத்தருக்கு போறார், மாடு மேய்க்கிறதுக்கு போறார். அப்படி போயிட்டு சாயங்காலமான 4:30-5 மணிக்கு திரும்பி வரணும். அப்படி வரும்போது வந்ததைத்தான் யசோதை சொல்லி கொடுக்கிறாள். இந்த பிள்ளைக்கு நான் கொடை கொடுத்து அனுப்பல, செருப்பு போட்டு அனுப்பல. பகல் முழுக்க வெயில்ல என்னமோ வாடினானோ தெரியல. நான் வீட்டு வேலையை பார்க்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாமலே இருந்துட்டேன். தினப்படி போயிட்டு போயிட்டு திரும்பி வந்து உடம்பெல்லாம் செம்மண்ணை பூசின்னு வருவாராம். மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்த மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ வண்ணச் செஞ்சிரு கைவிரல் அனைத்தும் வாரிவாய்க்கொண்ட அடிசிலின் மிச்சல் உண்ண பெற்றிலேன் ஓ கொடுவனையேன் என்னையன் செய்ய பெற்றதன் மோயே. குலசேகராழ்வாருடைய பாசம். போறார், செம்மண்ணில் ஆடுவார். நாள் முழுக்க எல்லா இடத்துலையும் மாடு மேய்ச்சாச்சு. அங்கேயும் திரும்பி ஓடி வந்து இவ பட்டுப்புடவை கட்டின்னு இருப்பலாம். தினம் ஒரு புது புது பட்டுப்புடவை அதோட வந்து கட்டிண்டா பட்டுப்புடவை முழுக்க செம்மண். இதுக்கப்புறம் எப்ப துவைக்கிறது, எப்ப பட்டுப்புடவை துவைச்செல்லாம் ஆகும், மழவே மழை. இதனால அவ பார்த்தவோ பருத்தி புடவையா மாத்திட்டா. இந்த பிள்ளைய தடுக்க முடியல, நம்ம ஒண்ணு செய்வோம், நம்ம நூல் புடவையா மாத்தினுட்டோம்னா போனாலும் தோச்சுக்கலான்னு மாத்திண்டா. கண்ணன் விளையாடினார், ஓட்டமா ஓடி வந்தார். கட்டிக்க கிட்ட வர்ற சமயத்தை நிறுத்திட்டார். ஏன் நித்தியம் தானே கட்டிப்பேன்னார். பட்டுப்புடவை எங்கன்னார். இல்லே பருத்தி புடவை கட்டின்னு இருக்கேன். நான் கட்டிண்டு கிழிக்கணும் அழுக்காக்கணும்னா பட்டுப்புடவையா தான் இருக்கணும். அது என்ன சாதாரண பிள்ளையா பருத்தி புடவையை கட்டிக்கிறதுக்கு? என்ன ஓடி வந்து மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ. சோறு ஊட்ட போறா, தானா ஒருவேளை கூட சோறு சாப்பிட்டதே இல்லையா. கண்ணனுக்கு ஊட்டி அது ஜாஸ்தியா ஊட்டி. எல்லா அம்மாக்களுக்கு என்ன ஆசை, என் பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிடணும். ஊர்ல இருக்கிறதெல்லாம் அது சாப்பிடும். அதுக்கு வாய் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதான் சாப்பிடும். நல்லா கவலமா உருட்டிண்டு அது வாயில எவ்வளவு வாய் பிடிக்குமோ அவ்வளவு. இவ கை பெருசா இருக்கிறதுக்காக வாய் பிடிக்குமான்னா, ஆனா அது எல்லாத்தையும் உருட்டி வச்சுன்னு போட்டா இப்படி வெளியா வழியுமா. அந்த வழிஞ்ச மிச்சலை எடுத்து சாப்பிட்டே பசியாறிடுவோம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காது படுத்தேன்னு தேவகி புலம்பரா. யசோதைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, ஆனா எனக்கு கிடைக்காது படுத்து. மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிட பெத்திரே நந்தோ வண்ணச் செஞ்சிரு கைவிரல் அனைத்தும் வாரிவாய்க்கொண்டு அடிசிலின் மிச்சல் உண்ண பெற்றிலேன். எனக்கு அந்த சாப்பிட்ற பாக்கியம் கிடைக்கல. ஓ கொடுவினையேன் என்னை என் செய்ய பெற்றதன் மோயே. அப்படி சீலக்குதம்பை ஒரு காது.